மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த கிருபை இந்த மாதத்தின் 3வது நாளாகிய செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து காத்துக்கொள்ளும். இந்த நாளின் வெளிச்சம் எங்களுடைய கால்களுக்கு மிகுந்த ஒளியாக இருந்து நாங்கள் எந்தவித இருளையும் ஆண்டவரை பார்க்காதபடி எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். நல்ல நித்திரையை கொடுத்தார். நல்ல காலை பொழுதையும் கட்டளையிட்டார். நல்ல வார்த்தைகளையும் கொடுக்கப் போகிறார். எல்லாமே நல்லது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாய்மொழிகளை நாம் ஏற்று நாமும் நல்லவர்களாக தேவ சமூகத்தில் இணைவோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் கேட்கப் போகிற தேவ வேத பகுதி ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம். இதில் ஆண்டவர் நம்முடைய ஜீவிதத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார்? நான் முன்பு 2-3 நாட்களுக்கு முன்பு பதிவிட்ட ஒரு சத்தியம், கொலோசியர் 2வது அதிகாரமும் ரோமர் 14வது அதிகாரமும் ரோமர் 7வது அதிகாரமும் சற்று புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு தேவ பகுதிகள். இன்றைக்கு இந்த ரோமர் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியத்தை இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். என்னவென்றால், நாம் சகோதர சிநேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த சகோதர ஐக்கியத்திலே நாம் எப்படி சக மனிதர்களோடு நாம் ஜீவிதத்தை துவக்குகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்மில் ஒவ்வொருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை. ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவருமாய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீங்கள் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம் என்று ரோமர் 14வது அதிகாரம் 7லிருந்து 10 வசனங்கள் வரை சொல்லப்பட்டு இருப்பதை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அவர் தன்னுடைய நம்பிக்கையின் பலத்தை கொண்டு சொல்லுகிறார். இதை பவுலும் பிரதிபலித்து காண்பிக்கிறார். ஆனால் உண்மை நிலை என்ன? நாம் அந்த சகோதர சிநேகத்தில் ஜீவிக்கிறோமா? ஒரு தாய் பெற்றெடுத்த சகோதரருக்குள்ளே என்ன மாறுபாடுள்ள கருத்துக்களை பெற்றிருக்கிற லோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். வேதாகமத்திலும் கூட 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த யாக்கோபு, அவருடைய மனைவி, அவர்களுக்கு பெற்றெடுத்த அந்த குமாரர்களுக்குள்ளேயும் மாறுபாடான கருத்துக்கள் இருந்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதனுடைய நிலை என்னவாய் இருக்கிறது? இன்று வரை ஆண்டவர் சகோதரருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தேவன். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது
எத்தனை இன்பமும் நலவுமாயும் இருக்கும் என்று 133வது சங்கீதம் 1வது வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் சகோதரனுக்கு முன்பாக எந்தவித மன வேறுபாட்டையும் நீ காண்பிக்காதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, உடன் பிறந்த சகோதரருக்கு அல்ல, நாம் பழகுகிற சகோதர ஐக்கியத்தில் யாராக இருந்தாலும் யாருக்கும் எந்தவித தீங்கும் நம்மால் வரக்கூடாது என்பதுதான் நம்மை உருவாக்கின தேவனுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறதா என்றால் இல்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ சகோதரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அனுபவம் உன்னிலே எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறது என்பதை நீ யோசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்டுவான்? நேரடியாக மனித சஞ்சாரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து பழகுகிற இந்த பூலோகத்தில் அன்பின் வார்த்தைகளை, அன்பின் குணத்தை நாம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நாம் காணாத, இதுவரை கண்டிராத தேவனை இடத்தில் எப்படி நாம் அன்பு கூற முடியும் என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சகோதர சிநேகம் என்பது எவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமே என்று அங்கு ரோமர் 14:10 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, உடன் பிறந்த சகோதரர்களை மட்டுமல்ல, நாம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து வருகிற காலங்களில் நம்முடைய வாழ்க்கையின் துணையோடு வாழ்ந்து வருகிற நம்முடைய மற்ற பிள்ளைகளும் அக்கம்பக்கத்து வீட்டாரும் நமக்கு சகோதரர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பார்க்கிற, பழகுகிற, பேசுகிற அந்த மக்களுக்கு எதிரடையாக தடுக்கலை வைக்கும்போது, அவர்களிடத்தில் அன்பு கூறாது இருக்கும்போது, நாம் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 75வது சங்கீதத்தை 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 75வது சங்கீதம் 7வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு தெரியும் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்று. அவருடைய பார்வையில் கெட்டவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. தேவன் அதற்கு பதில் செய்வார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் செய்து உங்களை குற்றவாளிகள் ஆக்கி கொள்ளாதீங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று ரோமர் 12, 17, 18, 19 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி எல்லா மனுஷருக்கு முன்பாக நியாயமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய குணங்கள் என்ன? நாம் சகோதர சிநேகத்திலே வாழக்கூடிய ஒரு பலத்தை நாம் எப்படி காண்பிக்கப் போகிறோம்? யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்கள் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் எப்படி போராடுகிறேனோ, நான் எப்படி மற்ற மக்களுக்காக, எனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்காக, என்னை விரோதிக்கிறவர்களுக்காக, பாவம் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் போராடுகிறேனோ அதை போல நீங்களும் போராட வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு லோகத்தில் எவ்வளவு பெரிய துன்மார்க்கமான செயல்கள் நடந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும், ராஜாக்களுக்கு விரோதமாக ராஜாக்களும் எழும்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, அது இப்பொழுது நம்முடைய காலங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்களிலே நாம் பார்க்கும்படி நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை விதமான போர்கள், எத்தனை விதமான அழுகையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் என்ன காரணம்? சகோதர பாசம் இல்லாதது, அன்பு இல்லாதது தான். ஆனால் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களும் அந்த விரோதமான செயல்களை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் என்பது தேசத்தில் இல்லவே இல்லை. அது எங்கு கிடைக்கும் என்று தேடி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நாம் சகோதர சிநேகத்தில் அன்பு காட்டுவதை மறந்துவிட்டோம், விட்டுவிட்டோம். அதை குறித்து நினைப்பதே கிடையாது. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நலமும் இன்பமாயும் இருக்கும். இன்பு பிள்ளைகளே, இந்த தேச மக்களுக்கு ஒரே ஒரு எதிரி சாத்தான். ஆனால் இன்றைக்கு அவன் மற்ற மக்களால் நாம் எதிர்க்கப்படக்கூடாத நிலையில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நம்மை யாரும் எதிர்த்து விட முடியாது, அந்த அளவுக்கு மக்களுக்கு பலன் இல்லை என்று அவன் நினைக்கிறான். ஏன் சில நேரங்களில் தெய்வத்திற்கு கூட அந்த பலன் இல்லை என்று அவன் நினைக்கிறான். அதற்கு சாதகமாகத்தான் நாமும் அவனோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த சகோதரருக்குள்ளே துன்பங்களை விளைவிக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேச்சுக்களின் நிமித்தம், பார்வைகளின் நிமித்தம், அரசாங்கத்தை நிமித்தம், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நிமித்தம் நாம் பாசம் காட்டுவதை மறுத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, அன்பு என்ற ஒரு சொல்லிலே அவனே எல்லாம் ஒன்றாகுமே. அன்பு பிள்ளைகளே, அன்பு என்ற ஒரு சொல்லிலே அவனே எல்லாம் ஒன்றாகுமே. அந்த வார்த்தை, அந்த பாடல் எவ்வளவு ரம்மியமான ஒரு பாடல். அந்த அன்பு என்ற ஒரு சொல் தன்னுடைய கரத்திற்குள் உலகம் அனைத்தையும் அமிழ்த்து கொள்ளும் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. ஆனால் உண்மை நிலை என்ன? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லா நிலைகளிலும் நாம் நன்மையானவைகளை மட்டும் சிந்தித்து
தீமையை வெறுத்து சகோதர சிநேகத்தை நாம் நேசித்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கென்று அர்ப்பணித்து கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சகோதர சிநேகத்தை நாடுவோம். சகோதரனை வெறுப்பதை விட்டுவிடுவோம். சகோதரருக்குள்ளே அன்பு காட்டாமல் இருக்கக்கூடிய குணத்தை நாம் புறக்கணித்து நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட தேவ அன்பை பெற்று தேவ சகோதரருக்குள்ளே நம்மை ஐக்கியப்படுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த லோகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், அன்பில்லாத குணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். வீடுகளிலும் நாடுகளிலும் வாசம் பண்ணுகிற இடங்களிலும் இந்த அன்பு என்ற வார்த்தை இன்றைக்கு மிகவும் மலிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு இன்றைக்கு தேடக்கூடிய ஒன்றாக காணப்பட்டு விட்டது. அன்பு எல்லோரிடத்திலும் இல்லை என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. இதற்கு காரணம், நாங்கள் படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவர்கள் மீது அன்பு காட்டுகிறோம். உண்மை நிலை எங்களிடத்திலிருந்து மாற்றப்பட்டு விட்டது. நாங்கள் உண்மையை நேசிக்காமல் உம்மால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை, படைப்புகளை நாங்கள் நம்புகிறோம். அவைகள் ஒரு நாளும் எங்களுக்கு மீட்பை கொடுக்காது. மீட்பை கொடுக்கிறவர் ரட்சிப்பு தேவனுக்குரியது என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. அந்த ரட்சிப்பை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய குணங்களை, உம்முடைய குணத்தின் அடிப்படை தத்துவங்களை, சகோதர சிநேகத்திலே நாங்கள் ஆண்டவரை எங்களை வருத்தி கொள்வதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, தனிப்பட்ட மனிதனாகிய நாங்களும், குடும்பமாகிய நாங்களும், சபையாகிய நாங்களும், தேசமாகிய நாங்களும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை என் தேவன் பார்க்கிறீர். இயற்கையின் சீற்றம் அல்ல ஆண்டவரே, மனிதர்களால் செய்யக்கூடிய அசம்பாவிதங்களை நீர் பார்க்கிறீர். எத்தனையோ உயிர்கள் ஆண்டவரே வீணாய் ஆண்டவரே பறிகொடுக்கப்பட்டு இருப்பதை நீர் அறிவீர். அந்த தேசத்திற்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உண்டாக்கின நீர், எல்லோருடைய சரீரத்தில் ஓடுகிற இரத்தம் உம்மால் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து அந்த குணத்தை உடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட சகோதர சிநேகத்திலே வாழ கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நல்வழிப்படுத்தும். தேசம் சமாதானமாய் இருக்கட்டும். உன் அலங்கத்திற்குள்ளே சந்தோஷமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்தரில் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குறைவு வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ நம்பிக்கை. தேவன் நம்மை உருவாக்கினார். அந்த உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நம்மை ஒருவராக அல்ல, ஒரு குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார். ஆவியானவருடைய அந்த எண்ணத்திலே சத்துரு களங்கம் விளைவிக்காதபடி, சத்துரு நம்மை கொண்டு அந்த களங்கத்தை உருவாக்காதபடி நாம் சத்துருவுக்கு ஒப்பாகாமல் தேவனுக்கு ஒப்பாகவும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொன்ன வார்த்தையின்படி நடப்போம். சகோதர சிநேகத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.